ஹே கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் எனக்கு எடுத்திருக்கிறது வந்து இந்த டார்க் சாக்லேட் 99% கொக்கோ இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது என்னாச்சு அப்படின்னா வந்து இது வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக வாங்கினது. பட் இதை சாப்பிடவே முடியல எங்களால். ஏன்னா 99% வந்து கொக்கோ பவுடர் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து சாப்பிடவே முடியலை. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஏன் வந்து நம்ம வந்து கேக்காக செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் வந்து வந்துச்சு. அதனால தான் சரி சடனாக ஒரு கேக் செய்யலாம், சரி செய்கிறோம் அப்படியே ஒரு வீடியோவை நம்ம எடுத்து போஸ்ட் பண்ணால் நிறைய பேத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் கொக்கோ பவுடருக்கு பதிலாக நான் இந்த சாக்லேட் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த சாக்லேட் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கொக்கோ பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த சாக்லேட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி நம்ம மெல்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக இதை ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இந்த சாக்லேட்டோடு சேர்த்து வந்து பனானா ஆட் பண்ணி பனானா கேக் மாதிரி செய்யலாம் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து கட் பண்ணியாச்சு. இதை நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணிக்கணும். அதுக்காக இங்கே நான் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சு அதில் வந்து அது மேலே இதை வச்சுருக்கேன். இது வந்து அந்த ஹீட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். இது பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அடியிலலாம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே நம்ம விட்டுறலாம், அது பாட்டுக்கு மெல்ட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பனானா கேக் தானே செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நல்ல பழுத்த வாழைப்பழமாக வந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நல்லா வந்து அதை நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். பனானா வந்து ரொம்ப நல்லா பழுத்து இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து நல்லா வரும். காயாக இருந்துச்சுன்னா வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்து நல்லா வந்து இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இதுலேயே ஒரு எக் வந்து நான் விட்டுக்கிறேன். உங்களுக்கு எக் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்லெஸ் கேக்காக செஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு எக் மட்டும் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். இது வந்து முழுக்க ஆப்ஷனல் தான். இப்போ எக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஃபோக்கோ இல்லைன்னா வந்து விஸ்க் இருக்கும் இல்லையா, விஸ்க் வச்சு நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்ல ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஃபுல்லாக பீட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு இப்போ நான் இந்த கப்பில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் நல்லா வந்து டேஸ்ட் வேணும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் இந்த கப்லேயே தான் எல்லாமே வந்து நான் அளவு சொல்ல போகிறேன். இப்போ வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு இதுலேயே வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கோதுமை மாவில் தான் இன்றைக்கி நான் கேக் செய்ய போகிறேன். அதனால் கோதுமை மாவு எடுத்து 1.5 கப் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த சாக்லேட்டை, ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகிடுச்சுன்னு. நல்லா மெல்ட் ஆனது இந்த சாக்லேட்டையும் இதுலேயே வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு இருக்கு இல்லையா, பேக்கிங் சோடா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு கிளறி விட்டுட்டு எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அடுத்து காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாலை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம கிளறியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வேணும்னா வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா கிளறி விட்டுட்டா அவ்வளோதான், பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேக் பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்ல கீயோ இல்லை பட்டரோ இல்லை எண்ணெயோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தடவி விட்டுக்கலாம். தடவி விட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணி அதை ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேட்டரை வந்து நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு தட்டு மட்டும் தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஹோல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஃபைனலாக வந்து ஒரு கார்னிஷ் பண்ணுறதுக்காக அந்த சாக்லேட்டே இருக்கு இல்லையா, அந்த சாக்லேட்டையே வந்து இந்த மாதிரி தூவி விட்டுட்டு பாதாம் முந்திரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து திரும்பவும் ஒரு தட்டு வந்து வேணும் தட்டி விட்டுட்டு அடுத்தது வந்து நான் இங்கே ஆல்ரெடி ஒரு கடாய் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 5 to 7 minutes. இப்போ அதுலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு இதை வச்சுட்டு மினிமம் 35 to 45 minutes நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 35 minutes ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள். இப்படி ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சு. ஆனால் இப்போ லைட்டாக ஒட்டுது இல்லையா, இன்னும் ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் காட்டுறேன். அடுத்து ஒரு 10 minutes ஆயிடுச்சு. திரும்பவும் வந்து எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்து திரும்பவும் வந்து ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் அவ்வளோதான், ஒட்டலை, நல்லாவே வந்து கேக் வெந்துருச்சு. இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு, ஓரளவுக்கு ஆறிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் சைட்லலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க. அவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்காங்களா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஆறுறதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். பட் நீங்கள் வந்து வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. இப்போ வந்து ஒரு பிளேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஒரு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு கத்தி எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். பட் நிறைய வந்து சுகர் போடாமல் நமக்கு ஓரளவுக்கு ரொம்ப இனிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப இனிப்பு கம்மியாகவும் இல்லாமல் லைட்டாக ஒரு மைல்டு இனிப்பில் நம்ம செய்யும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இந்த கோல்டு எதுவும் பிடிக்காமல் இருக்கும் இல்லையா. பாருங்கள் சூப்பராக ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கேக்கு. அவ்வளோதான், இவ்வளோ சூப்பரான கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.